இந்த நாளிலே சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் சங்கீதம் 63 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 63 3-4 வசனங்கள். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவா உம் கிருபையதே, உதடுகள் துதிக்கோ உயிருள்ளவரைக்கோ உந்தன் நாமமுயர்த்திடுவே. எந்தன் கைகள் உயர்த்திடுவேன் தேவா, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உதடுகள் துதிக்கோ உயிருள்ளவரைக்கோ உந்தன் நாமம் உரைத்திடுவே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிலும் மேலானது உம்முடைய கிருபை என்று சங்கீதக்காரர் அனுபவித்து எழுதினதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் தந்த இந்த தருணத்திற்காக சுதந்திரம். இதை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இன்னும் அதிகமாய் பேசுகிற அடியனை உடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். நீர் கற்று தந்ததை மாத்திரம் பேசுவதற்கு அப்பா நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகள், அவர்கள் ஒருவேளை ஆறுகளை கடக்கிற அனுபவத்தில் இருக்கலாம், அக்கினி வழியாக நடந்து கொண்டிருக்கலாம், சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் எதை குறித்தும் கவலை இல்லாமல் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, எங்கள் ஜீவனை கடைசி வரைக்கும் காப்பது, அதன் பின்பு உமக்கு முன்பாக எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்துவது உடைய கிருபை. இதை இந்த நாளிலே விளங்கிக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடுகள் 2. ஒன்று தேவனுடைய கிருபை, இன்னொன்று அந்த கிருபையை பற்றி கொண்டு வாழக்கூடியதற்கு தேவையான விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நாம் பல நேரங்களிலே தியானித்திருக்கிறோம். கிருபையை குறித்தும் பல நாட்களிலே தியானித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் சுவிசேஷத்தை கொடுத்தார் என்று. முக்கியமாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை பேசினால் மாத்திரமே வெற்றி உண்டு. அதற்கு ஒரு நிலைவரமான மரியாதை உண்டு. தேவைக்கேற்ற விதத்திலே அவ்வப்போது மாற்றி மாற்றி பேசிக்கொள்வதும் ஒருவேளை அந்த நேரத்திலே கரங்களை தட்டுகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் அது நிலைவரமான ஒரு அனுபவமாய் நிச்சயம் இராது.
ஆனால் சத்தியத்தை மாத்திரம் பிடித்து கொண்டால் சட்ட திட்டங்களையும் நியாய பிரமாணங்களையும் கொண்டு மாத்திரம்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் மனிதனோ பலவீனமானவன். நியாய பிரமாணத்தை முழுமையாய் பிடித்து கொண்டு வாழ முடியாதவன் என்று அறிந்த ஆண்டவர் தான் அந்த சத்தியத்திற்கு ஏதுவாக, பின்பற்றுவதற்கு ஏதுவாக தன்னுடைய கிருபையை கொடுக்கும் வண்ணமாய் இந்த உலகத்திற்கு தன்னுடைய மகனையே அனுப்பி தன்னுடைய சுவிசேஷம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தது என்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே பார்ப்பது கிருபை 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 என்கிற வார்த்தையை என்ன கண்ணோட்டத்தில் பேச கேட்கின்றோம் என்றால், நாம் செய்கின்ற தவறுகள் எல்லாவற்றையும் அவர் பாராதவர் போல் இருந்து நமக்கு உதவி செய்வதை மாத்திரம் பிரதானமாக பேசப்படுகிறதும் பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதும் அதையே பற்றி நினைத்து கொண்டிருப்பதும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த சத்தியத்திலே தவறு இல்லை, ஆனால் அதை பின்பற்றுகிறவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை நடத்தும் பொழுது அது ஒரு முழுமையற்ற கிறிஸ்தவ ஜீவியமாக போய்விடுகிறது. இன்றைக்கு பல கருத்துக்களை நாம் சமூக ஊடகங்களிலே கேள்விப்படுகிறோம், கேட்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ஒரு கோணத்திலே ஒரு கருத்து சரியாக தான் இருக்கிறது. ஒரு கருத்தை பிடித்து கொண்டு அந்த யூடியூப்ல சொல்லப்படுற ஒரு கருத்தையே பிடித்து கொண்டு வாழுகிறவர்கள் பல நேரங்களிலே தவறி போகிறார்கள். மற்றொரு கருத்தை பிடித்து கொண்டு அதையே நான் சரி என்று நினைத்து வாழுகிறவர்களும் தவறி போகிறார்கள். தனிப்பட்ட விதத்திலே அதுவும் சரி இதுவும் சரி, ஆனால் இவைகளின் பின்னணியங்கள் வேறு என்பதை கேட்கிற நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய திறமையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவும் இல்லை என்றால் நாம் என்ன பண்ணிடுவோம்? வீணாகி போய்விடுவோம். இதே போலதான் வேதத்தில் சொல்லப்படக்கூடிய சத்தியங்களும் இவைகளை எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து சரியாக வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு வேத அறிவு, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு அதிகமாக தேவை. ஆகையினால்தான் ஆண்டவர் ஏசாயாவிலே குறிப்பிட்டார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். என்ன அறிவு? உலக அறிவை சொல்லவில்லை. இந்த சத்தியங்களின் பின்னணியங்கள் இவைகள் எதற்காக சொல்லப்படுகிறது? கிருபையையும் சத்தியத்தையும் பிணைத்து வைத்து, கிருபையையும் நியாயப்பிரமாணம் வேண்டுமா? வேண்டும். கிருபை வேண்டுமா? வேண்டும். இந்த இரண்டையும் கொண்டு வெற்றியாய் வாழுவது எப்படி? அதை நாம் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு இங்கே தேவ மனிதனாகிய தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின ஒரு சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய முக்கிய கருத்து என்னவென்றால், இந்த கிருபை என்பது ஏதோ நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் பொழுது தவறி தவறி பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்காதது போல் இருந்து நமக்கு மீண்டும் மீண்டும் உதவி செய்கிறார் என்கிறதை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தால் ரட்சிப்பை இழந்து போவோம். மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், சொல்லி முடிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை பேசி இருக்கிறேன், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்க முடியும். போக்கடித்தவர் யார்? யார் இந்த வசனத்தை சொன்னது? யோனா. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்காங்க. அவர் எல்லா விதத்துல ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்த பிறகும் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு கடைசியில வந்தாலும் அவருக்கு அந்த எரிச்சல் தீரல.
அவர் ஆண்டவர் ஒரு பக்கம் போக சொல்றாரு, இவர் இன்னொரு பக்கம் போகிறாரு. கடைசியில மீன் வாயிலிருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்து விட்ட பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒன்றுதான் இது: கிருபையை போக்கடிக்கிற அனுபவம் யாருக்கு? மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். எனவே இந்த தவறு நம்ம செஞ்சா, எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பார்ன்றதான் கிருபைன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். எனவே இதை குறித்து ஜீவனை பார்க்கிலும் மேலான கிருபை என்று அந்த பக்தன் சொல்லுவதற்கு உரிய காரணத்தையும் பின்னணியத்தையும் நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதன் பின்னணியத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களோடு சில வசனங்களை பழைய ஏற்பாட்டு 2 சாமுவேலின் புஸ்தகத்திலிருந்து பேச விரும்புகிறேன். தாவீது 2 முறை வனாந்தரங்களிலே அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. முதலாவது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார், அதை சொல்லவில்லை. ஆண்டவரால் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு 2 முறை அவர் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அனுபவங்கள் உண்டு. எப்போல்லாம்? முதலாவது அனுபவம் சவுல் துரத்தின பொழுது ஓடினார். 2வது அப்சலோமுக்கும் அவருக்கும் இடையே மன வருத்தம் வளர்ந்து நின்ற பொழுது, அப்சலோம் அவருடைய மகன், இவருக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டத்தை தேசத்தில் எழுப்பிவிட்டார். இந்த சூழ்நிலையிலே மகனோடு யுத்தம் செய்வது அவசியம் என்று வருகிறது. ஆனால் ஒருவேளை யுத்தத்தில் மகனை இழந்து மகனை அழித்து விடுவேனோ? ஏனென்றால் அவர் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் ஏராளம். கோலியாத்தையே தனியா போய் நின்று ஒரு சின்ன பையனா நடிச்சவரு இப்ப ராஜாவா இருக்கிறாரு. அவர் பயந்து ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மகனை அழித்து விடுவேனோ? ஆனால் இன்றைக்கு மகன் எழும்பி நிற்பதை பார்த்தால் தைரியமாக நிற்க முடியாது. ஆகையினாலே வனாந்திரத்திற்குள்ளே ஓடுகிறார். முடிவை பற்றி என்ன நம்பிக்கை? சவுல் துரத்தும் போதாவது நம்பிக்கை என்ன? ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு பிறகு நான் ராஜாவா ஆகுவேன். இப்ப என்ன நம்பிக்கை? ஒன்றுமில்லை. இப்போ 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனம். 2 சாமுவேல். இப்போ சங்கீதம் 63 வனாந்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, யூதாவின் வனாந்திரம். ஆனால் இந்த யூதாவின் வனாந்திரத்துல ஓடுனது தான் இந்த அப்சலோமுக்கு பயந்து ஓடின அனுபவமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதையும் நாம் இன்றைக்கு இந்த பின்னணியத்திலே பார்த்து நன்கு புரிந்து கொண்டு சங்கீதம் ஒவ்வொன்றையும் இப்படியாக நாம் தியானிக்க கற்றுக்கொண்டால் தேவனிடத்துல நம்ம இன்னும் அதிகமாய் நெருங்கி அது அப்படி நம்மளை பிடித்து வைத்துக் கொள்ளும் பிரியமானவர்களே. ஆகையினால இதை நன்கு உற்று கவனியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இப்போ இதற்கு முன்னாக உள்ள ஒரு சில அதிகாரங்களை நாம் பார்ப்போம் என்றால், இதுல நமக்கு இது எதற்காக அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழுப்பினார் என்பது அவங்க குடும்பத்திற்குள்ளாக இருந்த ஒரு பிரச்சனை. அவருக்கு தாவீதுக்கு 20 பிள்ளைகள். அவர் தேசத்தை நன்றாக ஆட்சி செய்கிறதற்கு அதுல யுத்தங்கள் எல்லாம் செய்து அப்படியே தேசத்தை நிலைவரப்படுத்தின ஒரு ராஜா. இன்றைக்கும் தாவீதை கொண்டாடுகிறார்கள் யூதர்கள். அவ்வளவு அதுல இறங்கினவர் ஒருவேளை குடும்பத்தை சரியாக அவர் கவனிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரிடமும் குறைவுள்ளது. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் அவர், இருந்தாலும் அவரிடத்தில் குறைவுகள் உண்டு. ஆகையினால இன்றைக்கு
நல்ல பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட கூட குறைவு இருக்கிறத பார்த்து தயவு செய்து குற்றப்படுத்தாதிருங்கள். அடுத்தபடியாக அவர் செய்யும் பொழுது அவர் குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்தது? அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே தவறு நடைபெறுகிறது. அப்சலோமின் சகோதரியை இன்னொரு மகன் அம்னோன் எடுத்து விடுகிறான். அப்சலோம் ஆகையினாலே கோபம் அடைகிறார். தாவீது அந்த அம்னோனை கண்டிக்கவில்லை. அந்த பகுதியில வாசித்தால் தாவீது கோபத்தினால் எரிந்தான் என்றுதான் சொல்லப்படுறது. ஏன்னா அதுவும் மகன், இதுவும் மகள். சூழ்நிலை எப்படி உடைந்த உள்ளம் யோசித்து பாருங்கள். ஆனால் அப்சலோம் என்ன செய்கிறார்? ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அம்னோனை கொலை செய்து விடுகிறான். இப்ப தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் ஒரு எதிர்ப்பு வருகிறது. அப்சலோம் ஓடி மறைந்து விடுகிறான் முதலாவது. அதன் பின்பு ராஜ்யத்திற்குள்ளே வர வேண்டும் என்று ராஜாவை தரிசிப்பதற்கு பல விதங்களிலே முயற்சி செய்கிறார். அதெல்லாம் நடைபெறாத நேரத்துல யோவாப் இவனுடைய தளபதியை சந்தித்து பேசி, யோவாப் பல விதங்களிலே தாவீதுடைய சூழ்நிலைகளிலே தாவீது தவறு செய்தாலும் தாவீதுக்கு அறிவுரை சொல்லுகிறவரும் சரிப்படுத்துகிற விதத்துல அவர் பெரிய தளபதியாக இருக்கிறார். இந்த அப்சலோமை தாவீது சந்திப்பதற்கு அனுமதி பெற்று தருவதற்கு எல்லா காரியங்களையும் இன்னொரு ஒரு பெண்ணை அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவள் ஒரு உவமானமான சில காரியங்களை ராஜாவிடத்தில் வந்து பேசி எல்லா காரியங்களையும் செட்டப் பண்ணி ராஜா கடைசியில் அப்சலோமை வருவதற்கு, முகத்தை தரிசிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்சலோம் வந்து ராஜாவோடு பேசி கடந்து செல்கிறான். இப்போ தேசத்திற்குள்ளே அப்சலோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த அப்சலோம் இருந்து ராஜாவுக்கு விரோதமாக தேசத்திற்குள்ளே கிரியை செய்து ஒரு பெரிய கூட்டத்தை சேகரித்து கொண்டான். இதற்கு பின்னாக நடக்கக்கூடிய இன்னொரு பின்னணியம் என்னவென்றால், தாவீது செய்த தவறு, பத்சேபாளிடத்தில் செய்த தவறு. இந்த பத்சேபாளின் தாத்தா தான் அகித்தோபேல். பத்சேபாள் எலியாமின் குமாரத்தி, எலியாமின் தகப்பன் அகித்தோபேல். இதெல்லாம் வேதத்துல நல்லா படித்தீங்கன்னா இருக்குது. இந்த அகித்தோபேல் தாவீதுக்கு ஆலோசனைக்காரர், எல்லா யுக்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர். இந்த சூழ்நிலை வரும் பொழுது அகித்தோபேலின் உள்ளம் தாங்கள் அடைந்திருந்திருக்க வேண்டும். வசனத்தில் அப்படி இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்வது, இந்த அகித்தோபேலும் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொள்கிறார். அப்போ நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அகித்தோபேலுக்கு அப்சலோமுக்கு ஒரு நல்ல பலன் கூட்டம் சேர்ந்து விடுகிறது. இந்த நேரத்தில் அப்சலோம் வந்து இவங்களை வந்து தாக்க வருகிறார். அப்பதான் தாவீது சொல்றாரு, நல்லா யோசிக்க வேண்டும். இந்த தாவீதனுடைய இருதயம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அவர் செய்த தப்பு ஒரு பக்கம், குற்ற உணர்வு அவரை என்ன பண்ணிட்டே இருக்கும். என்னதான் கடவுள் மன்னித்து விட்டார் என்றாலும் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் பின்னணியத்துல தேவனுக்கு பிரியமா எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த குறைவுகள் அவனை அழுத்தி கொண்டு இருந்திருக்க வேண்டும். ஆனால் உடனே என்ன சொல்றாரு? மகனையும் கொஞ்சு விட வேண்டாம் என்று சொல்லிதான் இந்த 14வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் தப்பி ஓடி விடலாம். சரி, இவர் இப்படி ஓடுகிற நேரத்துல அதே அதிகாரத்துல கீழே பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் பலர் வந்து அவரை சந்திக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் சென்று வாசியுங்கள். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். யோசிங்க, ஒரு ராஜா வெறுங்காலில் நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் அழுகிறார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். வனாந்திரம், இந்த கீதரோன் ஆறு எங்கு இருந்தது என்று பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை பார்த்தால், எருசலேமில் இருந்து கிழக்கு புறத்திலே ஒரு கீதரோன் ஆறு, அந்த ஆற்றை கடந்த உடனே வனாந்திரம், யூதாவின் வனாந்திரம் இருக்கிறது என்று நமக்கு அந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. இப்படி அவர் கடந்து போகிறார். 24வது வசனம், இதையெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதத்தை நாம் தியானிக்கும் பொழுது இவைகளை நான் குறிப்பிடுவேன்.
சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்பி கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. பின்பு ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானுமாகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்திரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றார். இப்போ இவங்க புறப்பட்டு போறாங்க. கீதரோன் ஆற்றை கடந்தார்கள். இவருக்கு கூட இருக்கிறாங்க ஆசாரியர்கள் சாதோ, அபியத்தார். அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அப்படி ஒரு நம்பிக்கை, உடன்படிக்கை பெட்டி நம்ம கையில கூட இருந்ததுன்னா நமக்கு வெற்றி உண்டு என்று. ஆனால் அது அப்படி அல்ல. ஏற்கனவே சாமுவேலின் நாட்களிலே அப்படி இவர்கள் பெலிஸ்தியருக்கு முன்பாக யுத்தம் செய்ய கொண்டு போன டைம்ல அது போயிடுச்சு. அவங்க உடன்படிக்கை பெட்டியையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை திருப்பியெல்லாம் எடுத்துட்டு வர்றது எவ்வளவோ தாவீதெல்லாம் அதுல எல்லாம் ஈடுபாடு பட்டு கஷ்டப்பட்டு வந்து. ஆனால் இந்த தேவ மனிதன் தேவனுடைய வாசஸ்தலத்தையும் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அதிகமாய் நேசித்த ஒரு மனிதன் என்பதற்கு இது ஒரு முக்கிய சான்று. இந்த ஜனங்கள் இந்த எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டியை இங்க வைக்காதுங்க, அதை கொண்டு போயிடுங்க அதனுடைய ஸ்தலத்திற்கு. எனவே அந்த பெட்டியை வைத்து நான் வெற்றி பெறுவேன், பெட்டியை வைத்து எனக்கு ஒரு விசுவாசம் வளரும், அல்லது நான் பல காரியங்களை செய்வேன் என்ற நம்பிக்கை அல்ல. அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முதன்மைப்படுத்தினவனாக இருந்தான். அப்போ இங்க கிளியரா தெரியுது, வனாந்திரம், கீதரோன் ஆறு இவற்றை கடந்து சென்றான் என்றால் அது யூதாவின் வனாந்திரம். எனவே சங்கீதம் 63 இந்த சூழ்நிலை பின்னணியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். தாவீதுக்கு தெரியும் அகித்தோப்பேல் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று. ஆனால் இப்ப அவரும் போயிட்டாரு. ஆகையினால அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்ப அப்படியே சங்கீதம் 63க்கு திருப்பிக் கொள்ளலாம். இப்பதான் அவரு அந்த வனாந்திரத்துல போய் நான் தங்கி இருப்பேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார்ல, வனாந்திரத்துல தங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு கூட ஒரு கூட்ட ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டும், தன்னையும் பாதுகாக்க வேண்டும், எதிராளியாகி அப்சலோமையும் கொன்றுவிடக்கூடாது. எப்படி? முதலாவது வசனம், தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். இப்படி நம்ம மகன் தான் நமக்கு விரோதமா வரணும் அப்படிலாம் நான் சொல்லல. சில நேரத்தில் நம்ம முன்னாடி போறதா பின்னாடி வர்றதா, செய்யறதா செய்யாம சும்மா இருக்கிறதான்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கும், வரும். அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மீது வைக்கிறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் மேலான அனுபவம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் காலையில எழும்பி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுற, நீர் என்னுடைய தேவன். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எழுந்து என்ன சொல்லுவோம்? எழும்பின உடனே முறுமுறுன்னு புலம்பக்கூடாது. அப்பா, நீங்க என்னுடைய அப்பா,
அப்படின்னு உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு, நம்ம என்ன நிலையில இருந்தாலும் அவர் அப்பா தான். நம்ம தப்பு செஞ்சிருந்தாலும் அப்பா தான், சண்டை போட்டிருந்தாலும் அப்பா தான். அப்பாவுடைய இது என்னைக்குமே மாறாது. அவர் சொல்லிவிட்டார். அவர் மீது நாம விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே எல்லாரும். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்றைக்கு அப்பா என்கிற உறவு இல்லை. தாவீதின் நாட்களிலே தேவனே நீர் எல்லாரும் தேவன் சொல்றானா, நீர் என்னுடைய தேவன் என்று முதலாவது அதை உரிமைப்படுத்திக் கொள்கிறார். இரண்டாவது, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவர் காலையில உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, எனக்கு என்ன வார்த்தை அங்கிருந்து வரும், செய்தி வரும் என்று தெரியாது, ஆனால் நான் செயல்பட வேண்டும். ஆகையினால காலையில நிற்கிறேன். ஆனால் என்னுடைய மனம் எப்படி இருக்குது? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இப்போ வறண்டது, விடாய்த்தது, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வறண்டதுன்னா பல நேரத்தில் நாவு வறண்டு போயிடும். எனக்கு கூட இப்போ நாவு ட்ரை ஆகிச்சே இருக்கு. ஆனால் நான் பலவீனப்படலை, என்னால் நின்று பேச முடிகிறது. இப்போ நான் வறண்டு தான் போகிறேனே தவிர விடாய்த்து விடவில்லை. வறண்டதும் விடாய்த்ததும்னா சில நேரத்தில் தண்ணி குடிக்கலைன்னா இனி நான் நடக்க முடியாதுன்னு தலை சுத்திடுதில்ல, அது விடாய்த்த நிலைமை. இப்போ இந்த வனாந்திரமும் அவருடைய மனதும் ஒன்று போல் இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. இந்த இடத்துல கூட அது அழகாக வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார், ஆத்துமாவுக்கும் மாமிசத்துக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில 3 எலிமெண்ட்ஸ், 3 கருப்பொருள்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் வாசித்திருப்போம். ஆவி என்றால் என்ன? ஆத்துமா என்றால் என்ன? மாமிசம் என்றால் என்ன? சரீரம் என்றால் என்ன? ஆவி என்பது தேவனோடு இசைந்து இருக்கக்கூடிய தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அந்த ஆவி கடைசியில் அவர்கிட்ட போகணும். அதான் சொல்லுகிறது, பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், மாம்சம் எங்க போகுது? மண்ணுக்கும் திரும்பும் முன்னாக நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அந்த நீ தான் ஆத்துமா. அப்போ ஆவி தேவனோடு இடத்திலிருந்து வந்தது, தேவனிடத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று திரும்பி போகிறது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஆத்துமா. ஆனால் நாம் வெளியிலே பார்க்கக்கூடியது இந்த மாமிசம். இந்த மாமிசத்தில் தான் நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் இந்த ஆத்துமா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையிலே நிற்கிறது. இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் இந்த ஆத்துமா என்ன செய்யும்? இந்த மாமிசத்தை ஆவியின்படி நடப்பதற்கு ஏற்ற விதத்திலே என்ன பண்ணும்? டியூன் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள்ல வந்துரும்னு சொல்லலை, டியூன் பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலதான் கலாத்தியர்ல பார்க்கிறோம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. எதை இச்சிக்கிறது? ஆத்துமாவை. நீ இப்படி வான்னு மாம்சம் இழுக்குது, ஆவி என்ன சொல்றது? நீ இப்படி வான்னு இழுக்குது. இப்போ நம்ம பல நேரங்களிலே ஜெபிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், காலையில எழும்பி ஜெபித்து விட வேண்டும், எல்லாம் எழும்பி நிப்போ. எதனால? நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள அந்த ஒரு விருப்பம் இருக்கிறதுனால. ஆனா என்ன பண்ணாது? நம்முடைய மாம்சம் இன்னும் கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்குமே, பகல தூக்கம் வருமே அப்படின்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் தான் ஆவியில தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு வச்சு விட்டுருப்பாரு. இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில நடக்கக்கூடிய போராட்டத்துல என்ன பண்ணும்?
ஆவி பலமா இருந்ததுன்னா ஆத்துமா என்ன சொல்லும்? முட்டி போடுன்னு சொல்லிடும், போட்டுருவோம். மாம்சம் பலமா இருந்ததுன்னா பரவாயில்லைன்ட்டு திரும்பியும் என்ன பண்ணுவோம்? அலாரம் வேணா தட்டி வச்சுட்டு திருப்பி படுத்துருவோம். ஆனால் இங்கே தாவீது அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாமிசம் வாஞ்சித்த காரியங்களை தான் நாம் கடைசியாக செய்து நிறைவேற்றுவோம். ஆத்துமா வாஞ்சிக்கிறது, தாகமா இருக்கிறது. இந்த தாகத்துக்கு நேராக இந்த மாமிசமும் ஒன்றுபட்டு அந்த ஆத்துமாவுக்கு ஒத்துழைத்தால் மாமிசமும் வாஞ்சிக்கும், மாமிசமும் அந்த கிரியையை நிறைவேற்றிவிடும். இதை பல நேரத்தில் இந்த போராட்டம் நமக்கு இருக்கிறது இல்லையா? பவுலப்போஸ்தலன் அதான் சொல்லுகிறாரு ரோமர் 7, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னில் இல்லை என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தேவன் நமக்கு அருளுகிறார் என்று பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். செய்ய முடியல நான் நினைக்கிறேன், செய்ய முடியல நம்ம சொல்றோம்ல, அதையும் என்ன பண்றாரு? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தம், a will that yields, நமக்காக அவர் விட்டு கொடு தயவை பாராட்டுகிற அவருடைய சித்தம். அப்போ வாழ்க்கை எங்க நிக்குது? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை பிடிச்சு கேட்கிறோமோ, ஆண்டவரே சொன்னீங்கல்ல, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே அப்படின்னு எந்த அளவிற்கு நாம் விரும்பி 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 கேட்கிறோமோ அந்த சித்தம் தயவுள்ளதாக நமக்கு நம்முடைய செயலையும் மாற்றுகிறதற்கு அது உதவி செய்கிறது. ஆகையினால நான் வாஞ்சிக்கிறேன், செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருந்தால் அது சிறந்தது அல்ல. நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். செய்ய முடியலைன்னா திரும்ப அதையும் அவர்கிட்ட போய் கேட்கணும். இங்க தாவீது அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அடுத்த வசனம், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இப்படி அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அனுபவம் இருந்ததால் மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியே ராஜாக்கு கூட இருந்தா இவர் இந்த வல்லமையும் மகிமையும் கண்டு கொண்டே இருப்பார் வனாந்திரத்துல கூடன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அதற்கொண்டு இடம் இல்லை, ஆகையினால அதை கொண்டு போய் அங்க வைங்க. அங்க என்ன சொன்னாரு? 2 சாமுவேல்ல நம்ம வாசித்தோம்ல, அவருக்கு சித்தமானால், வாசிப்போமா திரும்ப? இந்த சூழ்நிலையில இதை நீங்க கவனிக்கணும். அவருக்கு சித்தமானால் 26வது வசனம் 2 சாமுவேல் 15:25. ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்பி கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். அடுத்த வசனத்தில் பார்த்தா அவருக்கு வருவனா வரமாட்டனா தெரியல. கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன சொன்னாரு? சிங்கத்தை வென்றேன், கரடியை வென்றேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமா. இன்னைக்கு அவர் அதான் வறண்டதும் விடாது. அன்னைக்கு உள்ள நிலைமை வேற. அன்னைக்கு இளம் வாலிபன், இன்றைக்கு அவருக்கு வயசு, அவர் ராஜா ஆகும்போது 30 வயசு. அதுக்கு பிறகு இத்தனை நிகழ்வுகள், கிட்டத்தட்ட அவர் ஒரு 60 வயசு கிட்ட போயிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அந்த வயதில் அவர் இப்படி நிற்கிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் நிற்பது போல் நிற்கிறார். இப்போ 3வது வசனத்துல இந்த சூழ்நிலையில தான் சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இப்ப என்ன கிருபை அவர் எதிர்பார்க்கிறாரு? எப்படியாவது எதிராளிகளை ஒரு கை பாத்திரணும் சொல்ல முடியாது. இல்லை நான் மடிந்து போகிறேன், முடியாது.
என்ன செய்வதென்று தெரியாது. வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் டு பி எய்ம்டு, நான் எதை கடவுள்கிட்ட கேட்கணும் தெரியாது. என் ஜீவன் போகலாம், என் ராஜ்யபாரம் போய்விடலாம், என் ஜனங்கள் அழிந்து விடலாம். எதுவானாலும் இது எல்லாத்த விட பெருசு என்னது? அவருடைய கிருபை. ஆங்கிலத்துல இதே பாடலை பாடும் பொழுது Thy loving kindness is better than life என்று பாடுகிறார்கள். Thy loving kindness. பழைய பாடல் உங்களுக்கு ஒருவேளை தெரியுமா தெரியலையா? தெரியவில்லை. ரொம்ப பழைய பாடல், மாரநாதா பாடல்கள். அதாவது லவ்விங் கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்லுகிறார்கள். வேதத்தில் பார்த்தா எல்லா டிரான்ஸ்லேஷன் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், அந்த யூஸ் பண்ணிருக்கிறது கிரேஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல, லவ்விங் கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ்னா என்ன? அன்பு நிறைந்த இரக்கம். இப்போ நம்ம வழியில் ஒரு ஆளை பார்க்குறோம், கஷ்டப்படுறோன்றதை இறங்கி என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு உதவி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுவோம். இது அப்படி இல்லை. அன்பு. ஆனால் அந்த மகன் இப்படி கஷ்டப்படுகிறான், நான் அவனுக்கு இப்போ உதவி செய்வேன், இன்னும் உதவி செய்வேன். திரும்ப அவன் என்ன செய்யணும் அவனுக்கு தெரியாது, நான் இன்னும் உதவி செய்வேன், நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படின்று தீர்மானத்தோடு நிற்கக்கூடிய தேவனை அவர் இங்கே பாடுகிறார். லவ்விங் கைண்ட்னஸ், ஒரே வார்த்தையாக பாருங்கள். அதை சும்மா கிருபைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிருபை இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு கிருபை வேற மாதிரி எல்லாம் போயிடுது. ஆனால் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்த்து, அன்போடு பார்த்து நின்று உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைச்சோன்னா ஒரு உதவி செய்வோம், திரும்பவும் தப்பு செஞ்சிருவாங்க, போன்னு விட்டுருவோமா? ஒருவேளை அந்த நேரம் கோவப்படுவோம், திருப்பி அந்த பிள்ளை கோவத்தில் போயிட்டா கூட திரும்பவும் போய் எப்படியாவது உதவி செய்யலாமான்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியாவது போவோம். இது நம்முடைய அன்பு, தேவனுடைய அன்பு வேறு. இந்த தாவீதை சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு இத்தனை சங்கீதங்களை பாடச் செய்து இன்றைக்கு நமக்கு அது பிரயோஜனமாக திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிற ஆண்டவர் இன்னும் அவரை புடமிட்டு சரி செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இந்த ஜீவனுக்காக தான் நம்ம இதுவரைக்கும் கிருபையை பத்தி பேசியிருக்கோம், இந்த உலக வாழ்க்கையில உள்ள காரியங்களை சந்திப்பதற்காக. ஆனால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான சத்தியம், இந்த ஜீவனுக்கு மேலாக நம்மை கொண்டு செல்லக்கூடியது அவருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதனாலதான் யூதாவிலே பார்க்கிறோம், கடைசியில நம்ம மாசற்றவர்களாய் அவருக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறவர், நம்ம இல்லை. மோசே தவறு செய்தார் என்று சொல்லி ஒரு தண்டனை கொடுத்தார், ஆனால் அவரை அடக்கம் பண்ணுவது வரைக்கும் அவர் கூட இருந்து அவருக்குன்னு வைத்த அந்த கனத்தை கொடுத்தார். எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் அடக்கம் பண்ணல, தேவன் செய்யல. அங்கேயும் வந்து இவர் சாத்தான் நிற்கிறான், விட்டாரா? அல்ல. ஆகையினால இதை புரிந்து கொள்வோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு இரக்கம் என்பது நம்ம நினைக்கிற இந்த சின்ன நம்ம ரொம்ப சாதாரண காரியத்திலெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இதை மன்னிக்கிறதையெல்லாம் நினைச்சு ஆண்டவர் இதுக்கெல்லாம் மேலாக நம்மை நேசிக்கிறவர் என்பதை விளங்கிக் கொள்வோம். ஆகையினாலதான் அவர் சொல்றாரு, நான் என் ஜீவன் உள்ள வரைக்கும், நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, துரத்தப்பட்டவனாய் ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, நம்பிக்கையற்றவனாய் இருந்தாலும் சரி, என் ஜீவன் உள்ள நாள் நான் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ, நம்ம எத்தனையோ நேரம் இனி நான் கடவுளை எப்படி நம்புறதுன்னு நினைச்சிருக்கிறோமா? இதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகையினால்தான் இதே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தான் இதுக்கு முந்தின சங்கீதத்தில் அழகாக எழுதியிருக்கார் ஒரு வசனம். 8வது வசனம் 62:8 அழகாக சொல்லுங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை. ஆகையினால இதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். எப்போ?
வனாந்திரத்தில் இருக்கும்போது சொல்றாரு, எப்ப திருப்தி ஆகுது? வாகம் ஜீவனை விட அவருடைய கிருபை மேலும். ஜீவன் போற நேரத்திலையும் அந்த கிருபை என் கூட இருக்குது, என்னை தூக்கிட்டு போயிடும் அவரிடத்துல. இந்த நம்பிக்கை நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுதுன்னா ஆத்துமா எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாய் இருக்கும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நைட்டு முழிப்பு வந்தா எதை தியானிக்கிறோம்? நேற்றுக்கு யாரு கடைசியா சண்டை போட்டா? நாளைக்கு அந்த ஆளை என்ன பேச போறோம்? இப்படி வருதா? நைட்டு முழிப்பு வர நேரம்லாம் அவரோட நம்முடைய பழைய அனுபவங்களை தியானிக்கிறோமா? அவர் தியானிக்கிறாருப்பா. ஆகையினாலதான் அடுத்த வசனம் சொல்றாரு, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இப்போ எப்ப நினைச்சு பாக்குறாரு? சிங்கத்துக்கு முன்னாடி துணையா நின்னாரு, வேற கரடியா என்னன்னா வந்ததோ, சவுலுக்கு பயந்து ஓடின போது, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது தப்பு செஞ்சு சுருங்கி போய் நிற்கிறாரு, நாத்தான் வந்து குற்றப்படுத்துறாரு. இந்த நேரத்துல எல்லாம் அவர் பின்மாற்றத்துக்குள்ள கூட போகலையே. ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர் அவர் பக்கத்துல நின்னதுனாலதான் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறார். உபாகமம் 7வது அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வீட்டில் சென்று வாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் அந்த கானானியரை போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு பார்வைக்கு பெரிய ராட்சதர்களை போல மேற்கொள்ள முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எகிப்துல இருந்து உங்களை விடுவித்து கொண்டு வந்தன அதை நினைச்சு பாருங்க. செங்கடலை பிளந்தனை நினைச்சு பாருங்க. அதற்கு முன்பா தண்ணி கிடைக்காம இருந்தன தண்ணி கொண்டன, இது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. உபாகமம் எப்போ எழுதப்பட்டது? கடைசியா வந்து எரிகோவுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக மோவாவின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்கும் பொழுது மோசே, அப்ப கிட்டத்தட்ட 39 வருஷம் தாண்டிடுச்சு. பழைய சந்ததியெல்லாம் அழிஞ்சாச்சு. சீனாய் வனாந்திரத்துல கற்பனைகளை எல்லாம் அன்றைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களெல்லாம் புதுசு. எல்லாருக்கும் மீண்டுமாய் 2வது ஒரு முறையாக நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் போதிக்கிறது தான் யூபாகம புஸ்தகம். அப்ப அழகாக சொல்லுகிறார், இப்படி பழைய காரியங்களை எல்லாம் நினைத்து பாருங்கள். இதை இந்த மனிதன் தாவீது அறிந்திருந்தார். ஆகையினாலதான் அவர் ராஜாமங்களில் தியானிக்கிறார். ஆகையினால இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து சொல்றாரு, வனாந்திரத்துல நான் படுத்து கிடக்கிறேன்ப்பா, உமது செட்டைகளின் நிலையிலே களி கூர்ந்துட்டு இருக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள போகவில்லை என்றால் அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அனுபவத்துல அவருடைய செட்டைகள் நம் மீது இருக்கிறதா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சற்று யோசித்து பாருங்கள். அப்படியே அந்த 2 சாமுவேல் புஸ்தகம் பின்னாடி ஒரு திருப்பிக்கலாம். இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் என்றால், 17வது அதிகாரம் 2 சாமுவேல் 17. அங்க அப்சலோமும் அவனுடைய கூட்டத்தாரும் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி அட்டாக் பண்றது. இந்த கூட்டம் தப்பி ஓடிட்டு ஒரு கூட்டம் வனாந்திரத்துக்குள்ள எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். நம்ம ஆளு ராஜாவாகணும்னா அந்த ராஜாவை என்ன பண்ணணும்? காலி பண்ணிடணும். அகித்தோப்பேல் என்ன ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. 17வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும். அங்கே அதுதான் இருக்கு வார்த்தை.
அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றார். அங்க அப்படி ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு மேல இவருக்கு மேல செட்டைகளை வச்சு இவரை நிம்மதியா பாட்டு எழுதிட்டு இருக்க வச்சிருக்கிறாரு வனாந்தரத்துல. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஏராளம். அவைகள் ஒன்று வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்கிறது. அதை விசுவாசியுங்கள். பிலேயாம் இந்த ஜனங்களை சபிப்பதற்காக எத்தனை முறை 3 முறை ட்ரை பண்ணார். பாலாக்கு அவருக்கு காசு கொடுக்கறதுக்கு ரெடி. பிலேயாம் ஆண்டவர் வைத்த ஒரு தீர்க்கதரிசி, சபித்து விட்டால் போயிடலாம் நிற்கிறார். ஆண்டவர் விட்டாரா? இவங்க ஒன்றும் அறியாத ஜனக்கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே சபிக்கிறதுக்கு ஆள் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதி. இதுதான் ஆண்டவருடைய சேட்டை. இன்னைக்கு எதையெல்லாமோ நினைச்சு பயப்படுறோம். ஆனால் ஒன்றை செய்யுங்கள். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்தி அதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து இன்றைக்கும் அவர் செட்டைகளின் கீழ் நாம் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் கவனியுங்கள். சங்கீதம் 91:1 வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த வசந்த அதிகாரம் ஃபுல்லா உன் பக்கத்தில் அது விழுந்தாலும் வராது, இதெல்லாம் சொல்றோம். ஆனால் அங்கே ஒரு சென்ட்ரல் வேர்ஸ் இருக்குது. 9வது வசனம், எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை வச்சிருக்கீங்களா? அதுதான் கேள்வி. சங்கீதம் 91 வாசிச்சுட்டு வெளியே போறோம். ஆண்டவர் கூட இருப்பாருன்னு. அங்க கேள்வி இதுதான். அந்த சங்கீதக்காரனுக்கு அடைக்கலமா இருந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு, உங்களுக்கு, நீங்கள், எனக்கு, நான் தாபரமாக வைத்திருக்கிறோமா? வச்சிருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறாரு, நான் செட்டைகளின் கீழ் படுத்திருக்கிறேன். இப்ப கடைசியாக அடுத்த வசனம் 69வது வசனம், 63வது சங்கீதம், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் வீழ்வார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இப்ப யார சொல்றாரு? பிராணனை வாங்க தேடுகிறவர்களை சொல்றாரு. அதில் அப்சலோம் சேருவாரா? இதுதான் சங்கீதக்காரனை நான் எப்பவும் சொல்லுவேன், he was a real time believer. நம்ம இருக்கோம் தெரியுமா? இந்த காலத்துல நம்ம மனசு எப்படியெல்லாம் யோசிக்குதோ அப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருக்கிறார்ன்றதுனாலதான் சங்கீதக்காரர் ரொம்ப பிடிக்கும். அவரு என்ன சொல்லுகிறார்? அப்படியே திரும்பவும் 2 சாமுவேல் பின்னாடி திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 18வது அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப ஃபைனலா யுத்தம் ஆரம்பிக்க போகுது. தாவீதோடு கூட இருந்ததுல மொத்தத்தை 3 கூட்டமா பிரிச்சிடுறாரு. ஒரு கூட்டம் யோவாபு. 18வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோவாபுக்கு கீழே ஒரு கூட்டம், சிரியாவின் குமாரனாகிய அபிசாயின் வசமாய் ஒரு கூட்டம், ஈத்தாயின் வசமாக ஒரு கூட்டம். 3 கூட்டமா. அவர் பயங்கர யுத்த வீரன். அவருக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்குள்ளே படிச்சு பார்த்தீங்கன்னா அவரை பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். 3ஆ பிரிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? 5வது வசனம், ராஜா யோவாவையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள். அதான் ஒரு தகப்பனுடைய எண்ணம். இப்போ இவர் எப்படி மனதை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய இருதயம் குழம்பி இருந்தாலும் இட் இஸ் ஆங்கர்ட் ஆன் காட். கர்த்தர் மேல அது உறுதியாய் நங்கூரமிட்டு காக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவங்க எல்லாம் அழிவார்கள்னு சொல்றாரு. ஆனா அதுக்குள்ளால பிராக்கெட் போட்டு வச்சிருப்பாரு அப்சலோம். நான் தான் அப்படி சொல்றேன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? இவர் சொல்றாரு எல்லாரையும் அழிச்சிடும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. நம்ம இப்படி பிராக்கெட் போட்டு வைக்கிறதையும் ஆண்டவர் அறிஞ்சு கடைசியில் என்ன நடந்தது? அப்சலோம் அழிக்கப்பட்டு விட்டார்.
யோவாப் தான் கொலை செய்தார் அப்சலோமை. அப்போ நம்ம தெரியாம சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல நம்பிக்கை வைத்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்ட்டு, அவர் செய்வார். ஆகையினாலதான் இந்த அப்சலோமை கண்டு சங்கீதக்காரன் தாவீது ஓடின ஒரு அனுபவத்தை குறிப்பிட்டு எழுதப்பட்ட சங்கீதம் 3. அப்படியே 3ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 3வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதை பின்னணி அப்படியே மனதில் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணிக்கங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். பயந்தாரா? பயந்ததுனாலதான் வனாந்திரத்துல ஓடினார். பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகனை அழித்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். கடைசியா முடிக்கிறார் பாருங்க, ரட்சிப்பு அவருக்கு தான்ப்பா தெரியும். அவர் சொல்றது ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் அதான் சொல்லி முடிக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய சூழ்நிலைகள் பலவிதமாய் நம்மை கொண்டு செல்லும். ஆகையினால்தான் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், விசுவாசத்தை என்ன சொல்றாரு? விசுவாசமாகிய கப்பல். கப்பல் நல்ல டீப் சீல பிரயாணிக்கிறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கி போன அலை, அவ்வளோ பெரிய கப்பல் அங்க போயிட்டு அப்படி வந்து விழும். நம்ம விசுவாசம் அப்படியெல்லாம் கூட போகும், போனா மேலே போகும், கீழே வரும், இது இப்படி ஆடும் இப்படி ஆடும். ஆனா அது நல்ல ஒரு கப்பல் ஓட்டி கையில இருந்தால் அது என்ன ஆகாது, சரியா? தேவரி ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி முடிக்கிறார். இன்றைக்கு நம்ம விசுவாசிப்பதும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஜெபங்களும் கடைசியாக எப்படி கன்க்ளூட் ஆகணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீர் முடித்து தார். ஆனால் இப்பொழுது பிரயாணிக்கத்தக்க விசுவாசத்தை எனக்கு தாரும். நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை எனக்கு காட்டும். நீர் நடத்தி வந்தவைகளை நினைத்து நான் உமக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நான் உம்மை துதித்து பாடுவேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த பாட்டை கொஞ்சம் உணர்ந்து பாடலாமா? ஜீவனை பார்க்கலாம் மேலானது, ஜீவனை பார்க்கிலோ மேலானது, தேவாதி தேவா உன் கிருபையது, உதடுகள் துதிக்கோ உயிருள்ள வரைக்கோ உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் கைகள் உயர்த்திடுவே தேவா, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. உதடுகள் துதிக்கோ உயிருள்ள வரைக்கோ உந்தன் நாமம் உரைத்திடுவே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிலும் மேலான அந்த கிருபையை எங்களுக்கு தந்து, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, விசுவாசம் எங்களிலே தொடர்ந்து நிலைத்து நிற்கத்தக்கதாய் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தந்து கொண்டே இருக்கிறீரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. அது அன்பு கலந்த இரக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் கிருபை தார். தாவீதின் அனுபவங்களை எல்லாம் பார்த்தோமே. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துல எவ்வளவோ சலசலப்பட்டு சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, நீர் நடத்தி வந்ததை என்றைக்குமே நினைவு கூர்ந்தது. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே
என் ஆத்துமா உமேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமும் வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொன்ன தாவீதை போல எந்தைக்கும் எங்கள் ஆத்துமாவோடு இசைந்து செயல்படக்கூடிய ஒரு மாமிசத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சரீரத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னீரேன். எத்தனையோ இடங்களிலே உங்களுடைய மாமிசம் எங்களை வஞ்சித்து விடுகிறது ஆண்டவரே. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீரேன். இந்த மாமிசத்தை ஆண்டவரே நாங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொன்னீரேன். இந்த சத்தியங்களை எல்லாம் விலகிக் கொள்ள கிருபைத்தார். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த வனாந்திர ஓட்டத்திலே உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எத்தனை இருந்தாலும் அவைகள் உமத்தில் லேசான காரியம் என்பதை மாத்திரம் நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் சொல்லி இருக்கிறேன். அதை பிடித்துக் கொள்ள கிருபைத்தார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துக்குள் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தைப்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே உடைய சமாதானத்தை நிறைவாய்த்தார். தொடர்ந்து ஓட உதவி செய்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி.